ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா கார்த்தி, ஷோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டது, அக்கா இப்போ நீங்கள் போன வீட்டோட ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வேலை இருந்துச்சுங்களா, எல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கும். சரி வாங்க இப்போ எங்கள் வீட்டை சுற்றி பார்த்துடலாம். நம்ம வந்திருக்கிறது வாடகை வீடு தான், ஆனால் எல்லோரும் ஹோம் டூர் கேட்குறீங்க. வாடகை வீட்டுக்கு எத்தனை ஹோம் டூர் போடுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டே இருந்தால் சரி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளம்பிட்டேன். இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த புடவை எவ்வளோ தெரியுங்களா? 150 ரூபா. 150 ரூபா தான் இந்த சாரி. ராசிபுரத்தில் வந்து எடுத்தேன். கோலங்கள் நாடகம் அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சிக்கு கோலம் போட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடு. இதுக்கு மேலே வீடே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடு. யாரோட பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டு நிம்மதியாக இருக்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் இது ஃபுல்லாக ஒரு பெரிய அதவன், ஒரு பெரிய போர்ட்டிக்கோ. அது காரை நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து இடத்துல இருக்குன்னு சொல்லி கார் கட்டி ரோட்லேயே நிறுத்திக்கலாம். வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்ப்பாங்க அந்த பேட்மிண்டன் தானே, அதெல்லாம் விளையாடுறாங்க. கார் உள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வெளியே வச்சிட்டோம். இது நல்லா பெரிய ஒரு போர்ட்டிக்கோ. அப்புறம் இங்கே வந்து என்னோட தையல் மிஷினு, அந்த பையில் வந்து பாப்பாவோட பொம்மை ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம். இங்கே வந்து மோட்டர் இருக்குது, நல்ல தண்ணி மோட்டர் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட 2 சைக்கிள் வச்சுருக்கேன். மற்றபடி அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த வழி பார்த்தீங்கன்னா உள் சைடாக நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகும். கொசு வலை தான் எங்கள் வீட்டுக்கு. இதுதான் மெயின் டோர். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஹால். ஹாலில் பார்த்தீங்கன்னா நான் சோஃபா அந்த வீட்டில் இருக்கிறப்ப வேற மாதிரி போட்டிருந்தோமா, இல்லை இதே மாதிரி தான் போட்டிருந்தோம். சிங்கிள் சோஃபா தனியாக இந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். சோஃபா பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பிளான் பண்ணி போட்டிருப்போம். அப்புறம் இங்கே வந்து எங்களோட ஃபோட்டோ வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக ஒரு கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். வெளியிருந்து காமிச்சுட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளே பட்டன் வச்சுருக்கேன். இங்கே வந்து சில்வர் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவோட ஃபோட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணது. ஒரிஜினலாக ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து எனக்கு ட்ராயிங் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவரே வரைஞ்சாரு. சேமாக இருக்கும், தாத்தா மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் தாத்தா யூஸ் பண்ண சீட்டு ஆயா ஊர்லேருந்து வரப்போ எடுத்து வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து பார்ப்பாங்க மாரத்தான் ஓடுறப்போ ஒரு 2020 ஏட்டுக்குது. அப்போ வந்து இந்த ஷீல்டு வாங்கினாங்க 2 பேரும். அது வந்து வச்சுருக்கோம். இனிமேல் ஏதாவது பார்ப்பாங்க ஏதாவது வாங்கினாங்கன்னா அங்கங்கே வச்சுக்கலாம்னு சொல்லி இடமும் வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரித்திகா சோபிகோட ஃபோட்டோ இப்படி மாற்றியாச்சு. அப்புறம் இங்கே அந்த ஃபோட்டோ வந்து டிஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கோணையாக மாட்டியிருக்கோம். அப்படிலாம் இல்லை, ஆணி அடிக்கிறது கொஞ்சம் கோணையாகிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கெல்லாம் அப்படியே விட்டாச்சு. இங்கே வந்து பாப்பாங்களோட ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து டிவி வச்சுருக்கோம். இங்கே வந்து கேலண்டர் வச்சுருக்கோம். இங்கே வந்து டேபிள் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் இருக்குது. அப்புறம் வாஷிங் மிஷின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சீக்கிரம் அதுக்கு அந்த ஒரு வழி காமிச்சில்லைங்களா, அந்த வழி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் பாத்ரூம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. துணி வந்து நம்ம உள்ளே காய போடுற மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த சந்து லாக் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோபிகா ரித்திகாவோட பெட்ரூம். சோபிகா ரித்திகா ஆயா 3 பேரோட பெட்ரூம். நிறைய பேர் வந்து இது உங்கள் ஆயாவா இல்லை உங்கள் அம்மாவா, என்ன சின்னவங்களாம் இருக்காங்க நீங்கள் ஆயாங்கிறீங்க அப்படின்னாங்க. அவங்க எங்கள் பாட்டி தான், எங்கள் அம்மாவோட அம்மா. ஆனால் நான் அம்மா தான் கூப்பிடுவேன். வீடியோக்கோசரம் எங்கள் பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் வேணால் மாற்றிக்கலாம், எங்கள் அம்மான்னு சொல்லி நான் கூப்பிட ஆரம்பிச்சிடறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கட்டில் போட்டிருப்போம். நம்ம மீஷோலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தீங்களா இந்த பெட்ஷீட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இங்கே வந்து பாப்பாங்களுக்கு இந்த லைட் எரியிற கண்ணாடி வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து 3 லைட் எரியும். 1 2 3 அப்புறம் ஆஃப். நம்ம வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து ஏற்கனவே இருந்தது அப்படின்ட்டு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஹோம் டூர் போட்டிருக்கோம். இதே பொருள் வச்சு தான் போட்டிருக்கோம் வேறு வீட்டில். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான பொருளாக உள்ள வச்சுருக்கேன். இங்கே வந்து பாப்பாங்களோட திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டு. இதில் வந்து ஆயாவோட
இது வந்து செம்பருத்தி பவுட்ரு. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பவுட்ருங்க, வெத்தலை பவுட்ரு. இதெல்லாம் என் பாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா சீவக்காய் தூள், அப்புறம் ஆயில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் பாட்டி சொன்னது ஹேர் ஆயில். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, அக்கா எப்படி ஆயில் செய்வதுன்னு போடுங்க, இல்லைன்னா விற்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் சீக்கிரமாக ஆயில் காய்ச்சது எப்படின்னு போடுறோம், சேல் பண்ணுறதா இருந்தாலும் சொல்கிறோம், நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் நம்மகிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க வரோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்ரூமு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். பாப்பாங்களோட ஃபுல்லாக பாப்பாங்களோட ஐட்டம் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராலி ஒரு 2 பாய் அங்கே இருக்குது, இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூமை காமிக்கணும் அப்படியே வாங்க. இதான் வந்து ஹாலா. இப்போ நம்ம ஹால்ல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தோம் அப்படின்னா பெட்ரூம் போயிடலாமா? வந்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம். அந்த வீட்டில் நமக்கு டைனிங்க்குன்னு ஒரு ரூம் இல்லை. இங்கே வந்து டைனிங் ரூம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இங்கே வந்து டைனிங் டேபிள் போட்டாச்சு. இங்கே நான் வந்து ஓவன் வச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா ஒரு டேபிள், அது வந்து எங்கள் வீட்டுக்கார அயன் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு நான் கேக் பண்ண மாட்டேனா கடைசியாக எப்போ பண்ண சொல்லு அது ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இந்த ஃபேன் வந்து புதுசாக போட்டோம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கிறதுனால டைனிங் டேபிளுக்கு வந்து ஒரு ஃபேன் வந்து போட்டாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். இப்போ தான் எங்கள் ஆயா சாமி கும்பிட்டாங்க. இதான் வந்து பூஜை ரூமு. சாமி கும்பிடலாம். பூஜை ரூம்ல சாமி தான் கும்பிட முடியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல கோயம்புத்தூரில். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட பர்பிள் ப்ராடக்ட் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே ப்ராடக்ட் தான் இருக்கும். பர்பிள்லேருந்து ப்ரொமோஷன் வரும் இல்லைங்களா, அந்த ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு, அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வந்து இருக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால எங்கள் பாட்டிட்டு சாமி கும்பிட்டு இது பண்ணாங்க. இங்கே வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, ஏன் ஒரு போனச்சு வச்சேன். இங்கே வந்து பாப்பாங்களோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே நம்ம ஃபோட்டோ இருந்துச்சு, அதை அங்கே எடுத்து வச்சிட்டிங்களா? சரி சரி. நிறைய பக்கம் ஆணி அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு பாப்பாங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே சும்மா தான் இருந்ததுக்கெல்லாம் இங்கே வச்சுட்டேன். இங்கே வந்து சோபிகா ரித்திகா, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படின்னு உண்டியல் வாங்கி வச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சோபிகா ரித்திகாவுக்கான உண்டியல் தான் போடுவாங்க, அப்பப்போ போடுவாங்க. முதல்ல உண்டியலுக்கான ஒரு இடமா மாறிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த ரிப்பேர் பண்ணுற ஐட்டம், எங்கள் வீட்டுக்கார ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு பிளம்பர், அதனால அவங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காரு. இங்கே வந்து நம்ம ஆர்ஓ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வச்சோம்னா இப்படி முன்னாடி வரும், நம்ம இடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இங்கே ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ஓ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சாச்சு. இதை வச்சோம் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிருந்தா இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கை கழுவுறது கரெக்டாக இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வந்து இப்படி போகிற மாதிரி இருக்குது, டங்குன்னு இடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம டைனிங் ரூம்லேருந்து அப்படியே போனோம்னா கிச்சன். வாங்க எல்லாரையும் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க. இங்கே வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும். நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுலாம் இல்லை. வாங்குவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷெல்ஃப் இருக்குது. இப்போ என்கிட்ட பாத்திரம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீட்டில் இருக்கிறப்ப ஷெல்ஃபே இல்லை, பொருள் இருந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கு தேவையான இடம் கிடச்சிருச்சு இல்லைங்க இந்த வீட்டுக்கு வந்ததுமே. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இங்கே வந்து வச்சாச்சு. அழகாக அடுக்கி வைக்கிறது இல்லை, சமைக்கவும் செய்கிறோம். என்ன நியாயம் வந்துட்டாங்கல்ல. இங்கே வந்து குக்கர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, நான் சாப்பாட்டு அரிசி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சில்வர் பேசன் வந்து போய் நம்ம வாங்கணும். இந்த இடத்துல ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின கிரைண்டர் இங்கே வச்சுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்கிறோம் வாங்க. இது வந்து பருப்பு குழம்பு, அப்புறமா பாலக்கீரை வந்து முட்டை போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து என்னது சோயா ஃப்ரைட் ரைஸ். இதில் வந்து நேற்று நைட் வச்ச குழம்பு எங்கள் ஆயிரத்தி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு. இது ஷெல்ஃபு பாருங்களேன், நல்லா ஃபுல்லாக புதுசாக ஷெல்ஃப் வந்து புதுசாக இருக்கும். புதுசாக அது நிறையா இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து அடுப்பு வச்சுருக்கோம். இந்த இடத்துல டீத்தூள், அப்புறம் காஃபி தூள், நாட்டு சர்க்கரை, நெய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ ஸ்பூனெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒன்று மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணணும். அப்புறம் கத்தி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற கல், தூளுப்பு, கல்லுப்பு, தேங்காய் எண்ணெய் பாருங்கள். தேங்காய் எண்ணெய்ங்கிறேன், எண்ணெய் பாட்டில் இது விட்டா விழுந்துடும். இதில் வந்து கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கோல்டு வின்னர் எல்லாமே வச்சுருக்கேன். கோல்டு வின்னர் இருக்குன்னா நம்ம எதாவது பொரிக்கிறதுக்கு. இங்கே வந்து ஒரு குடம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருக்கோம்.
சமைக்கிறப்போ ஒரு டைம் பைப்பில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இங்கேருந்து பிடிச்சி அப்படியே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து நிறைய ஷெல்ஃப் இருக்குது. இங்கே வந்து நான் அந்த பருப்பு புளியில் காய வச்சுருப்பாங்களே இது அங்கே மசாலா ஐட்டம் எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இதோட மிச்சம் இருக்கிற பொருளாக இங்கே வச்சுருக்கோம். அங்கே ட்ரம்மு அப்படி மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட இது இந்த கபோர்டு தான் உங்களுக்கு தெரியுமே, மளிகை ஜாமான் கபோர்டு அப்படியா. இந்த கபோர்டில் இங்கே வந்து ஸ்நாக்ஸு வழக்கம் போல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் ஐட்டம்லாம் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து லாக் பண்ணி வச்சலாம். ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் கம்மியாக ஒன்றுமே. இதில் வந்து ஆடை வந்து பழையபடி சேகரிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து நெய் உருக்கலான்ட்டு. இங்கே அவ்வளோதான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்த தயிர், முட்டை, மாவு, காய்கறிகள், தக்காளிகள் அவ்வளோதான் இருக்குது. அப்படியே வாங்க எங்கே பெட்ரூம் போகலாம். இந்த கிச்சன்லேருந்து அப்படியே நேரம் நடந்து போயிட்டே இருந்தால் இங்கே ஒரு பெரிய பெட்ரூம். இந்த வீட்டிலே இந்த பெட்ரூம் பெருசு. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம். இங்கே தான் வந்து பெண்களுக்காக இது பண்ணியிருக்கோம். இந்த வச்சுக்க நம்ம விஷுவல் வாங்கினதான். இந்த இடத்துல வந்து பீரோ ஒன்று வச்சுருக்கோம். இந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்க ரூமில் தான் பீரோ வச்சுருக்கோம். அப்போ இங்கே வந்து இது பண்ணியாச்சு. இது ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு காலி பண்ணுறப்போ இது வந்து தனியாக கழுவிட்டு வந்துச்சு. அதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். பீரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கம் துணி எல்லாமே மடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட ட்ரைபேடு, வீடியோ இருக்கிற ஐட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதனால பெருசாக இருக்கும். இந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரோட லேப்டாப்புக்கான இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணாடி. நான் இங்கே தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன். இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு வீடியோ போடுவேன். இங்கே பாருங்க 1 2 3 இது ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. பாட்டு போட்டுக்கலாம். இன்னும் இது கனெக்ட் பண்ணல, அப்போ தான் கனெக்டட் நாட் கனெக்டட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பீரோவும் வந்து வச்சுருக்கோம். 2 பீரோவும் பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்ரூம்லேயும் வந்து வச்சாச்சு. இவ்வளோதான் எங்கள் வீடு. வாங்க இப்போது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்க ரூம்லேயே வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு ஷெல்ஃப் வாங்குது. குடோன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அலமாரியா என்னன்னு சொல்லுவாங்க? அதை அலமாரி கொடுத்துருக்காங்க. அங்கே வைக்க எங்ககிட்ட பொருளே இல்லை. அது அவ்வளோ பெருசு இருக்குது. உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பொருள் எடுத்து அதுக்குள்ளே வச்சா கூட பத்தாதாட்டுது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. வாங்க அப்புறமா எல்லா ரூம்லேயுமே மெயினாக இவங்க வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது நிறையா பொருள் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த பொருளையே தான் தூக்கி மாற்ற முடியல. இதை தூக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிடுச்சுதா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட பெட்ரூமில் இருக்கிற ஒரு ஷெல்ஃப் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே என்னோட கிச்சன் ஷெல்ஃப். எதுக்காக இந்த பொருள் வாங்கினேன், எதுக்காக வச்சுருக்கான்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு வீடு மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா இருக்கிற பாக்ஸை இங்கிருந்து கொண்டு போய் இதே மாதிரி கிச்சன் ஷெல்ஃபுக்கு மேலே வைக்கிறேன். நிஜமாலுமே சொல்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்னா பொருளே வாங்காதீங்க. சொந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்க. எங்ககிட்ட நிறையா பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பொருளை பெருசாக எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவங்க பேச்சு கேட்கல. இப்போ தான் தெரியுது. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு இந்த அடுப்பு, இந்த ட்ரம்மு, அப்புறம் ஒரு கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷன் தானா அங்கே வருங்க. அதனால் அந்த இன்னும் நினைவாக வச்சுருக்கேன். அந்த பேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம், துணி, அப்புறம் கொஞ்சம் துணிலாம் ஒரு 2 சாக்கில் துணி, இவ்வளோதான். இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரெயினில் வந்தோம். அந்த மாதிரி ட்ரெயினில் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு போத்தனூரில் இருந்தோம் இல்லைங்க, போத்தனூரில் இருந்தோம். அங்கே போய் நாங்கள் பெருசாக எந்த பொருளுமே நாங்கள் வாங்கலை. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பெருசாக எந்த பொருளுமே வாங்கலை. இந்த ஓவனோட டேபிள் மட்டும் தான் வாங்கணும். பீரோ அங்கே வாங்கணும் இந்த வீட்டில் இருக்கிறப்ப. இங்கெல்லாம் வாங்கல. சோஃபா வாங்கணும் இந்த வீட்டில் இருக்கிறப்ப. இங்கே கூட சோஃபா வாங்கலையா? இங்கே பீரோ போத்தனூர்லேயே வாங்கிட்டோம். பீரோ அந்த ஸ்டீல் பீரோ சொல்கிறேன். பீரோவும் மெத்தை, பாப்பாங்க ரூமில் இருக்கிறீங்களா மெத்தை, அது மட்டும் தான் போத்தனூர் இருக்கிறப்ப வாங்கணும்.
போத்தனூர்லேருந்து இங்கே வரப்போ ஒரு வண்டிக்கே எங்களுக்கு ஜாமானம் பத்தல. இந்த ஊருக்கு வரப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ நாங்கள் டபுள் பெட்ரூம் போனோம் இல்லைங்களா, அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா போனோன்னே வீடு பெருசாக இருந்துச்சு, பொருள் இல்லாத மாதிரி இருந்துட்டு. இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் இந்த வீட்டில் வாங்கியாச்சு நினைக்கிறேன், எல்லாம் இங்கே வாங்கியாச்சு. வாஷிங் மிஷின் இந்த வீட்டில் வாங்கியாச்சு. அதான் அங்கங்கே ரெண்டு பொருள் வாங்கி வாஷிங் மிஷின் அங்கேயே வாங்கியாச்சு. பாப்பா ரித்திகா பிறந்தப்ப வாங்கினோம். ஏன்னா துணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் ஹவுஸ் ஓனர் நான் என்ன சொன்னார், துணி துவைக்க ஆள் போட்டுருங்க அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருங்க, துவைக்கிறதுக்கு ஆள் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிடுவாங்க, வாஷிங் மிஷினா நம்ம எப்பயும் துவைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் இந்த தீபாவளி போனஸ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள பழைய வீட்டில் முன்ன இருந்த வீட்டில் இருந்தப்போ கட்டில் மெத்தை டைனிங் டேபிள் அப்புறம் நான் வாங்கினோம், எல்லாமே வாங்கினோம். பெரிய பெரிய பொருள் எல்லாம் அங்கதான் வாங்கினோம். இப்ப அங்கிருந்து இங்க வந்துட்டுமா இந்த வீட்டுக்கு வந்து இப்ப நாங்க என்ன வாங்கியிருக்கோம்னா வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். மற்றபடி வச்சுருவாங்களே வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். அந்த துணி வைக்கிற ரேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேக் வாங்குவோம். மற்றபடி இனிமேல் எதுவும் வாங்க மாட்டோம். சீக்கிரமா 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல வீடு கட்டிட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டு இறக்கு தான் இருக்கும் எல்லா பொருளையும். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற வீட்டையும் சூப்பராக சுற்றிக்கேன். இவங்க தான் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா, எங்கள் அம்மாவை பற்ற அம்மா. நான் எல்லாரும் உன் ஆயான்னு சொன்னேன். அவங்க எங்கே ஆயாங்கிறீங்க, அவங்க ஆயாவா இல்லை உங்கள் அம்மாவா அப்படி கேட்டோம். எல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாலும் நாங்கெல்லாம் கொஞ்சம் வயசு பிள்ளைங்கள தான் இருப்போம். நான் எங்கள் ஆயா சோபிகா கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட நானும் இப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருப்பேன். சரி, நீங்க கேட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் டூர் போட்டாச்சு. மொட்டை மாடி டூர் வேணும்னா கூட சொல்லுங்க, போட்டுடலாம். சரிங்களா? மற்றபடி மொட்டை மாடி போட்டுவோம். மொட்டை மாடி வெயில் அடிக்குதுமா? ஒன்றும் இல்லை. நம்ம இந்த டெரஸ் இந்த போர்ட்டிகோல இருந்து அப்படியே மேலே இருந்தோம்னா மேலே வந்து டெரஸ். இந்த வீட்டோட இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் இருக்கு. நான் நைட் டைம்ல சில நாள் பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு மேலே போய் உட்காந்துக்கும். பாப்பாங்க பேட்மிண்டன் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல். இடம் நிறையா இருக்கு. இடம் நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எங்கள் வீடு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இன்னும் சில பொருள்லாம் அக்கா இந்த பொருள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எடுத்து வைங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்தாலும் சொல்லுங்க. பாப்பாங்களோட ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் வந்து ஒன்று நம்ம வாங்கி வைக்கணும். இந்த ஸ்டீல் ஒரு ரேக் இருக்கும் இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கி வைக்க போகிறோம். வாங்கி வச்சிட்டோன்னா இப்போ எங்கள் ஆயாவோட துணி பாப்பாங்களோட துணியெல்லாம் இந்த ரூம்லேயே வந்து மடிச்சு வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாத்ரூமில் ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது ஒன்றும் மட்டும் வாங்கலான்னு இருக்கும். மற்றபடிலாம் வேற ஒன்றும் வாங்குற பிளான் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா சொல்லுமா?